ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனோடைய தேர்டு பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து எப்படி எழுதுனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு தான் நம்ம என்னென்னு எழுதலாம்னா இங்கே ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் x மைனஸ் 1/xக்கும் நம்ம போடணும். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 11 தென் எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போது இந்த இடத்துல எனக்கு ஏங்கிற பிளேஸில் பதிலாக எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1/x தான் கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 1/x தான் நம்ம என்னென்னு எழுதலாம்னா ரூட் ஆஃப் ஏ மைனஸ் 2ன்னு எழுதலாமா? அப்போ ரூட் ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 11 மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 1/x ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து டிவைடட் பை எக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டிவைடட் பை எக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு டிவைடட் பை எக்ஸ் பண்ணிங்கன்னா சேம் இந்த சைடும் டிவைடட் பை எக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு சைடு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே ரெண்டு சைடுக்கும் பண்ணணும். இப்போ இது டிவைடட் பை எக்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் வந்து எனக்கு எக்ஸ் மைனஸ், அதாவது இப்படி வரும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3x பை எக்ஸ் ப்ளஸ் 1/x விச் இஸ் ஈக்குவல் டு 0/xன்னு வரும். சரிங்களா? ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ், அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 1/x விச் இஸ் ஈக்குவல் டு 0. எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 3. அப்போது இது என்ன ஃபார்முலேட் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு இருக்கா? அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ப்ளஸ் 1/x தெரியும். சரிங்களா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்து ஓகேங்களா ஃபார்முலா எழுதுனேன். எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் 2. பட் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ வந்து எனக்கு இங்கே என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கில் 3ங்கிறது தெரியும். அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3. சரி, இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 2வா? ஸோ 9 மைனஸ் 2 7. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 7. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ரூட் 68 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/xன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ரூட் 68 ஓகேங்களா ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிவைடட் பை எக்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ரூட் 68 ப்ளஸ் 1/x விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ரூட் 68. ஓகே, இப்போ நம்மளுக்கு தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ தான் ரூட் 68. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/x தேவை. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1/xக்கு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? ரூட் ஆஃப் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்
சாரி x minus 1 by x equal to root of x plus 1 by x whole square plus 4. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அதுலேருந்து வந்த ஃபார்முலா. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும். என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா √68ன்னு தெரியும். அப்போ √68 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, ப்ளஸ் 4. அப்போ √68 இன்ட்டு √68 வந்து வெறும் 68 ப்ளஸ் 4. இப்போ 68 ப்ளஸ் 4 வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டு தானே? கரெக்டு தான். மேபி எனக்கு இன்னும் மிஸ்டேக், சாரி, -4ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சாரி, இங்கே வந்து -4 ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன். இங்கே வந்து -4 வரும். அப்போ என்ன வரும், 68 - 4 வந்து எனக்கு 64. அப்போ √64ஓட வேல்யூ 8. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் p + 1 by p + 2 = 1, then the value of p + 2 the whole cube + 1 by p + 2 the whole cube -3 isன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாத்துலேயுமே p + 2 இருக்குது. பட் இந்த டேர்மில் மட்டும்தான் எனக்கு p மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல p + 1 by p + 2, ஒரு நிமிஷம், சாரி, p + 1 by p + 2 which is equal to 1ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 வரணும்னா நான் +2 இந்த சைடு ஆட் பண்ணிக்கிறேன், இந்த சைடும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், p + 2 + 1 by p + 2 which is equal to 1 + 2. தட் இஸ் இங்கேயும் என்ன பண்ணணுமோ அதுவே இங்கேயும் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ என்ன வரும், p + 2 + p + 2 which is equal to 3ன்னு வருமா. ஓகே, இப்போ 3ன்னு வந்துருச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்னா, x + 1 by x வந்து ஏவாக இருந்ததுன்னா, ஓகேங்களா, x³ + 1 by x³ வந்து a³ - 3aன்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ x + 1 by x வந்து நான் வந்து x + 1 by x ஃபார்மேட்டில் இருக்கா, which is equal to a. அப்போ ஏங்கிறது இந்த இடத்துல என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3. அப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எனக்கு x³ + 1 by x³ தான் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல x வந்து p + 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன வரும், a பதிலாக 3 போடுங்க. அப்போ 3 the whole cube -3 × 3. அப்போ 27 - 9 which is equal to 18. ஸோ த ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். x⁴ + 1 by x⁴ = 98 and x is greater than 1. Then what is the value of x - 1 by x? ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். x² + 1 by x² which is equal to aன்னு கொடுத்தாங்கன்னா x + 1 by x வந்து √a + 2 அப்படின்னு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல x⁴ + 1 by x⁴ which is equal to 98 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ x⁴ நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்கள். x⁴ எப்படி எழுதலைன்னா 1 by x² the whole square, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா +1 by x² the whole square, சாரி, அது x² the whole square, x⁴ + 1 by x⁴ which is equal to 98. அதாவது இது எந்த ஃபார்முலேட் இருக்குது பார்த்திங்கன்னா, x² + 1 by x² which is equal to a அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ இது நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா x² + 1 by x² which is equal to a, அதாவது ஸ்கொயரில் இருக்கிறத, அதாவது 2 இருக்குது, அதை பாதியாக கன்வெர்ட் பண்ணி 1ல் போட்டதுக்கு ஆன்சர் √a + 2. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து x⁴ இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே வந்து x⁴ இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? அதை வந்து x² கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க.
பாருங்க இங்கே எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ. அதே மாதிரி தான் எக்ஸ் பவர் 4-ஐ எக்ஸ் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு என்ன தான் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கும் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ தான் ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது இன்னொரு டைம் சொல்லித்தர பாருங்கள். அதாவது இதிலேருந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸாக இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. அதில் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் வந்திருக்கு. இதே எக்ஸ் பவர் 4லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே வந்து டிரைவ் ஆகி தானே வருது, ஐ மீன் கம்மி ஆகி தானே வருது ரெண்டு. ஸோ அதனால் இதுக்கும் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் டூ தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்போது இப்போ ரூட் ஆஃப் ஏயோட வேல்யூ தான் 98ன்னு தெரியும், ப்ளஸ் 2 வந்து எனக்கு 100. ஸோ வந்து 10 தான் ஆன்சர் ரூட் எடுத்திங்கன்னா. எனக்கு இப்போ என்ன தேவைன்னா எக்ஸ் மைனஸ் 1/x தான் தேவை. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ ரூட் ஆஃப் ஏ மைனஸ் 2. ஸோ ரூட் ஆஃப் 10 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? ரூட் 8. இந்த ரூட் 8 எப்படி எழுதுனா ரூட் 4 × 2ன்னு எழுதலாமா? ரூட் 4 ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா 2. ஸோ இது ரூட்டுக்கு 2 வந்து எழுத்தோம்னா ரூட் 2. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எக்ஸ் பவர் 4-ஐ நான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டேன், சரிங்களா? இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து கம்மி பண்ணி எக்ஸாக எழுதுறதுக்கு ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் 2. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் பவர் 4லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை கம்மி பண்ணி எழுதுறதுக்கும் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் 2 தான் ஆன்சரு. புரியுதுங்களா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்தால் இப்படி போடணுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 1 = 0, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் 6 + எக்ஸ் பவர் மைனஸ் 6? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 1 = 0. ஸோ சேம் ப்ரொசீஜர் டிவைடட் பை எக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் மைனஸ் 4 + 1/x which is equal to 0ன்னு வரும். ஸோ எக்ஸ் + 1/x வந்து 4. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸ் பவர் 6 + எக்ஸ் பவர் மைனஸ் 6ன்னு இருக்குது. அது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 6 + எக்ஸ் பவர் மைனஸ் 6-ஐ 1/x பவர் 6ன்னு எழுதலாமா? ஏன்னா எக்ஸ் பவர் 6 மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் 6ன்னு ஆகும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு எக்ஸ் + 1/x வந்து தெரியும், தட் இஸ் 4ன்னு தெரியும். இப்போ நம்ம இதிலிருந்து எக்ஸ் பவர் 6-ஐ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டிரைவ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ் + 1/x வந்து ஏவாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் + 1/x² வந்து a² - 2வாக இருக்கும்னு. ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ் + 1/xலேருந்து இப்போ நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் + 1/x² டெரைவ் பண்ண போகிறேன். அது வந்து a² - 2. ஸோ ஏங்கிறது வந்து 4. ஸோ 4² வந்து 16. 16 - 2 14. ஓகே, அடுத்தது இப்போது எக்ஸ் + 1/x வந்து ஏன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா x³ + 1/x³ என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா a³ - 3a. சரி, ஓகே, இது ஒரு ஃபார்முலா, சரிங்களா? சரி, இப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பட் எனக்கு எக்ஸ் பவர் 6 வேணும். அப்போ இந்த 2-வை எது கூட மல்டிபிள் பண்ண எக்ஸ் பவர் 6 வரும்? 3 கூட மல்டிபிள் பண்ணுனா. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ண க்யூப் பண்ணுறேன். ஓகேங்களா? 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், சரிங்களா? க்யூப் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ் பவர் 6 + 1/x பவர் 6 விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த க்யூப் பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால தான் எனக்கு வருது இல்லைங்களா? ஸோ நான் க்யூப் பண்ணுறேன், இதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னா க்யூபே பண்ணுறேன். அப்போது நான் என்ன பண்ணணும்? a³ - 3a ஃபார்முலா போடணும். அப்போ இந்த இடத்துல ஏங்கிறது இப்போ கண்டுபிடிச்ச 14 இருக்குது இல்லைங்களா? அந்த 14-ஐ தான் நீங்கள் போடணும், 4-ஐ போட்டுறக்கூடாது. இப்போ a³ 14³ - 3 × 14. அப்போ போட்டிங்கன்னா 2744 - 42, தட் இஸ் 2702. புரிஞ்சுதுங்களா? அதை க்யூப் பண்ணுற, அதாவது எப்படின்னா x² த ஹோல் க்யூப் + 1/x² த ஹோல் க்யூப். ஸோ க்யூப் பண்ணுறேன். ஸோ x³ + 1/x³ அதோட ஃபார்முலா இது. புரியுதுங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அது போக இதே மாதிரி இருக்க சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.